விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் BPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மோடி அரசு, ஒன்றிய அரசு பதவி விலகு இயந்திரத்தை கைவிடு கைவிடு, விலையினை கட்டுப்படுத்து, பெட்ரோல் டீசல் எரிவாயு கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து, அனைவருக்கும் வேலை வாய்ப்பை 100 நாள் வேலை திட்டத்தில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய் உறுதி செய். அனுமதிக்காது அனுமதிக்காது தொழிலாளர் விரோத சட்டங்களை ரத்து செய் ரத்து செய். அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்காதே. மோடி அரசு, பிஜேபி அரசு கல்வி முறையை வழங்கீடு பறிக்காது பறிக்காது, மாநில உரிமையை பறிக்காது பறிக்காது பறிக்காது, மாநில உரிமையை பறிக்காது. நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய். எங்கள் தலைவர்களை 200 ஆண்டு கால சுதந்திர போராட்ட வரலாறுல ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதுல குறிப்பா ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 9 வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்தியாவில் இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் தேசத்திற்காக போராடியவர்களும் சேர்ந்து நின்று நடத்திய ஒரு மகத்தான போராட்டம் 1942 நடந்த இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டம். எனவே அந்த நாளை குறிப்பிட்டு CPIML கட்சி ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நாங்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்க நாளை முன்னிட்டு இந்த 12 ஆண்டுகளாக இந்தியாவை பீடித்திருக்கிற, இந்திய மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை தலைமை தாங்கி வழி நடத்துகிற பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்கிற அந்த இயக்கத்தை நாங்கள் முன்னின்று நடத்தி வருகிறோம். எனவே நாங்கள் துவங்குகிற போது மோடி பதவி விலக வேண்டும் என்று துவங்குகிற போது இருந்த நிலைமையை விட இன்றைக்கு மோடி பதவி விலக வேண்டும் என்ற குரல் நாடு முழுவதும் CPIML கட்சியினுடைய குரலாக இல்லை, நாடு முழுவதும் இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்று அனைவருடைய குரலாக மாறியிருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான், டெல்லியிலே ஜந்தர் மந்திரிலே மாணவர் இளைஞர்களுடைய மகத்தான போராட்டம் 12 ஆண்டுகளாக எந்த போராட்டத்திற்கும் செவிமடுக்காத நரேந்திர மோடியை, பாசிச ஆட்சியை இன்றைக்கு பின்னுக்கு தள்ளியிருக்கிறது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை மையப்படுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இன்றைக்கு அவர் பதவி விலகியிருக்கிறார். இந்த அமித்ஷாவினுடைய இந்த காவல்துறை, நரேந்திர மோடியினுடைய இந்த காவல்துறை, ஒன்றிய அரசு அந்த மாணவர்களை கொடூரமாக, காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை தாக்கியது. ஆனால் அவர்கள் எதற்கும் செவிமடுக்கவில்லை. அவர்களுடைய போராட்டம் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மோடியினுடைய முடிவின் துவக்கத்தை மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறது. எனவே அதே போல இன்னைக்கு டெல்டாவில் இந்த பகுதியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்து, விவசாயிகளுக்கு எதிரான பல திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார் நரேந்திர மோடி. தொழிலாளர்கள் சட்டங்களை பிரித்து தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டத்தை கொண்டு வந்து தொழிலாளர்கள் எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாய கூலி தொழிலாளர்கள் பிழைப்பதற்காக இருந்த 100 நாள் வேலை திட்டமும் இன்றைக்கு ஊத்தி மூடப்பட்டிருக்கிறது. விவசாய கூலிகள் இன்றைக்கு வழி இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை கொண்டு வந்து நீட் தேர்வை முன்னதாக தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கூட அவர் செவிமடுக்கவில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் CPIML கட்சியை போன்றவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம், உங்களுடைய 12 ஆண்டு கால ஆட்சி மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, பெண்களுக்கு என்று நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. மோடி அவர்களே, நீங்கள் இந்திய தேசத்தை ஆளுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் ஆட்சியை விட்டு இறங்குங்கள் என்று வலியுறுத்தித்தான் இந்த போராட்டம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது.